ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம க்ரியேட்டிவ் சேனலில் பிகினருக்காக ஒரே ஒரு ஒயர் வச்சு உருட்டு கைப்பிடி எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதை விட ஒரு ஈஸியான ஹேண்டில் இருக்கவே முடியாது. ரொம்ப சீக்கிரமாகவும் இந்த ஹேண்டிலை பின்னிடலாம். இந்த ஹேண்டில் பின்னுறதுக்கு முன்னாடி இந்த பேஸ்கெட்டை பற்றி பார்த்துடலாம். இந்த பேஸ்கெட்டுக்கு தான் இந்த ஹேண்டிலை இப்போ நம்ம போட போகிறோம். பீட்ஸை வச்சு டைமண்ட் மாதிரி, அதுக்கப்புறம் ஜிக்ஸாக் மாதிரி எல்லாம் கூட பேஸ்கெட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் கொஞ்சம் புதுசாக இந்த பீட்ஸ்லேயே ஹார்ட் ஷேப் வரா மாதிரி ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இந்த பேஸ்கெட் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்குது பாருங்கள். ஒரு ஹார்ட்டும் பார்த்திங்கன்னா ஒரு கலரில் வரா மாதிரி போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரே ஒரு ஒயர் வச்சு உருட்டு கைப்பிடி எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த உருட்டு கைப்பிடி போடுறதுக்கு 4 உள் ஒயர் எடுத்திருக்கேன். உங்களோட பேஸ்கெட் மாடலுக்கு ஏற்ற மாதிரி சென்டர் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பேஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா இந்த 3வது பீட்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இதே 3வது பீட்ஸில் இந்த உள் ஒயரை இந்த ஹோலில் விட்டு அதுக்கு பக்கத்து ஹோல் வழியாக இப்படி வெளியே எடுக்கிறேன். இந்த உள் ஒயர் வந்துட்டு நான் 3 அடி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த ஹேண்டில் எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு இதை நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான். இப்போ 2 பக்கத்து ஒயரையும் இந்த மாதிரி சரிசமமாக வச்சுக்கோங்க. சரிசமமாக வச்சுட்டு இப்போ இதுதான் சுத்து ஒயர், எல்லோ கலர் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த சுத்து ஒயரை வச்சு தான் இப்போ நம்ம ஹேண்டில் பின்ன போகிறோம். இந்த ஒயர் வந்துட்டு 11 அடி வரைக்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உள் ஒயர் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதே ஹோலில் இப்படி விட்டு இந்த ஹோல் வழியாக இப்படி வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எல்லோ ஒயரும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் வச்சுக்கோங்க. 2 பக்கத்து ஒயரும் ஈக்குவலாக இருக்கணும். உள் ஒயர் வந்துட்டு என்ன கலரில் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். கைப்பிடி பின்னும்போது அந்த உள் ஒயர் வந்துட்டு மறைஞ்சிரும். கூட பின்னிட்டு வேஸ்ட் ஒயர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒயர் வச்சு இந்த கைப்பிடியை பின்னிக்கோங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்டில் ஒரு எல்லோ ஒயர் இருக்குது, ரைட் ஹேண்டில் ஒரு எல்லோ ஒயர் இருக்குது. இதை இப்படி இன்டூ மாதிரி வைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் ஒயர் பாருங்கள். இந்த உள் ஒயரை இப்படி ஒரு சுற்றுறேன். இப்படி சுற்றி லெஃப்ட் ஹேண்டுக்கே மறுபடியும் கொண்டு போயிடுறேன். அவ்வளோதான். இப்போது ரைட் ஹேண்ட் ஒயர், இந்த உள் ஒயரை ஒரு சுற்றி ரைட் ஹேண்டுக்கே கொண்டு போயிடுறேன். இப்போ டைட் பண்ணிக்கோங்க உள் ஒயர் தெரியாத அளவுக்கு. இப்போ மறுபடியும் லெஃப்ட் ஹேண்ட் ஒயரை இந்த உள் ஒயரை இப்படி ஒரு சுற்றி மறுபடியும் லெஃப்ட் ஹேண்டுக்கே கொண்டு போயிடுறேன். இப்போ அடுத்து ரைட் ஹேண்ட் ஒயர். இதே மாதிரி லெஃப்ட்டு ரைட்டுன்னு மாற்றி பின்னணும். அவ்வளோதான். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் ஒயர் பின்னியாச்சு. அடுத்து ரைட் ஹேண்ட் ஒயர், இந்த உள் ஒயரை இப்படி ஒரு சுற்றி மறுபடியும் ரைட் ஹேண்டுக்கே கொண்டு போயிடணும். இப்போது நாட் கொஞ்சம் டைட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் ஒயர், இந்த உள் ஒயரை இப்படி ஒரு சுற்றி லெஃப்ட் ஹேண்டுக்கு கொண்டு போயிடுறேன். அடுத்து ரைட் ஹேண்ட் ஒயர் இதே மாதிரி பின்னுறேன். 2 ஒயர் உருட்டு கைப்பிடி கூட வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிற ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் இந்த கைப்பிடி. இதை விட ஒரு ஈஸியான கைப்பிடி இருக்கவே முடியாது. இந்த கைப்பிடி நீங்கள் ஒரு ரோல் கூடைக்கு தான் போடணுன்னு இல்லை. நீங்கள் 3 ரோல் 4 ரோல் கூட போட்டாலும் இந்த கைப்பிடியை தாராளமாக போட்டுக்கலாம். உள் ஒயர் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஒரு 7 ஒயர் 8 ஒயர் அந்த மாதிரி உள் ஒயர் வச்சு சுத்து ஒயர் வந்துட்டு ஒரு 20 அடி வரைக்கும் எடுத்துக்கோங்க. சரியாக இருக்கும். ஏன்னா உள் ஒயர் கொஞ்சம் அதிகமாக எடுத்திங்கன்னா அந்த சுத்து ஒயரும் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். கொஞ்சம் பெரிய கைப்பிடியாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். மினி பேஸ்கெட்டுக்கும் இந்த கைப்பிடியை போடலாம். உள் ஒயர் வந்துட்டு ஒரே ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. மினி பேஸ்கெட்டுக்கு 3 ஒயர் 4 ஒயர் எடுத்திங்கன்னா நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. இந்த ஒரு ஒயர் உருட்டு கைப்பிடி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 ஒயர் உருட்டு கைப்பிடி, 3 ஒயர் 4 ஒயர்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் போடுங்க. ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஹேண்டிலுக்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். ஹேண்டில்லாம் ரொம்ப ஈஸியாக எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருப்பேன். நிறைய நியூ மாடல் ஹேண்டில்ஸும் இருக்கும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரொம்ப ஈஸியாக ஒரு ஒயர் வச்சு உருட்டு கைப்பிடி எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதே மாதிரி இந்த ஹேண்டில் ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். நம்ம நார்மலாக 3 ஒயர் 4 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ ஹேண்டில் பின்னி முடிச்சாச்சு. இப்போ இன்னொரு பக்கத்தில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒயரை இந்த மாதிரி ஒரு சுற்றி கட்டி விட்டுக்கோங்க. பிரிஞ்சு வராது அந்த எல்லோ ஒயர். இப்போ இந்த ஒயரையும் இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கிறேன். நாட் போட்டுட்டு இந்த ஹேண்டில் வந்துட்டு ஆப்போசிட் சைடு எப்படி சென்டர் பார்த்து வச்சிங்களோ அதே ஹோலில் தான் இந்த பக்கத்து ஹேண்டிலும் ஜாயின் பண்ணணும். அப்போ தான் 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ உள் ஒயர் இருக்குது இல்லையா, அந்த உள் ஒயரை 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணி 2 பக்கத்து ஹோல்லையும் உள் பக்கம் இந்த மாதிரி கொண்டு போகணும். இந்த ஹோலில் 4 ஒயர் கொண்டு போகிறேன். இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோலில் 4 ஒயர் இப்படி உள் பக்கமாக கொண்டு போகிறேன். இதே மாதிரி இந்த எல்லோ ஒயர் இருக்குது இல்லையா, இதையும் உள் பக்கத்தில் கொண்டு போயிடலாம். கொண்டு போயிட்டு நல்லா டைட்டாக எல்லா ஒயரையும் முடி போடணும். ஒரு ஒயரை கூட மிஸ் பண்ணக்கூடாது. நல்லா டைட்டாக முடி போட்டுட்டு எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோ ஒயரையும் உள்ளுக்குள்ளே சொருகி விடணும். அப்போ தான் இந்த ஹேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். எனக்கா ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணும்போது பிரிஞ்சு வந்துடும்.
இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடு இருக்கிற ஒரு ஒயர், ரைட் சைடு இருக்கிற ஒரு ஒயர், இந்த மாதிரி நல்லா டைட்டாக முடி போட்டுக்கிறேன். ஒரு 2 முடி போட்டுக்கோங்க போதும். இப்போ இதே மாதிரி இன்னும் 2 ஒயர் எடுத்து இந்த மாதிரி முடி போடுறேன். இதே மாதிரி எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோ ஒயரையும் நல்லா டைட்டாக முடி போட்டுருங்க. முடி போட்டுட்டு உள்ளுக்குள்ளே சொருக்கி விட்டுடணும். ஒயரை வந்துட்டு கட் பண்ணிடாதீங்க. இது கிராஸ் கட் கூட அப்படின்றதுனால இந்த மாதிரி கிராஸ் டைப்பில் அந்த நாட் வந்துட்டு என்ன டைரெக்ஷனில் போதோ அதே டைரெக்ஷனில் சொருகி விட்டுருங்க. இப்போ நம்ம உள் ஒயர் வந்துட்டு வேறு கலரில் எடுத்ததுனால கூடையோட உள் பக்கத்தில் வந்துட்டு கொஞ்சம் தெரியும். இந்த மாதிரி தெரியக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உள் ஒயரும் கூடை என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரொம்ப ஈஸியாக ஒரு ஒயர் வச்சு உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ கைப்பிடி பின்னி முடிச்சுட்டு கைப்பிடி வந்துட்டு இந்த மாதிரி ஆடாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/2 அடி இல்லை 3/4 அடி அளவுக்கு ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. ஒயர் எடுத்து இந்த மாதிரி சுற்றி கட்டி விட்டுக்கோங்க. ஹேண்டிலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த கைப்பிடின்னு இல்லை, நீங்கள் என்ன மாடல் கைப்பிடி போட்டாலும் சரி, முறுக்கு கைப்பிடி போட்டாலும் இந்த மாதிரி ஹேண்டில் வந்துட்டு ஆடாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒயர் எடுத்து கட்டி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 3-4 ரவுண்டு இந்த மாதிரி சுற்றி விட்டாச்சு. சுற்றி விட்டுட்டு உள்ளுக்குள்ளே முடி போட்டுருங்க. பிரிஞ்சு வராத அளவுக்கு முடி போட்டுட்டு எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோ ஒயரையும் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. அவ்வளோதான். இதே மாதிரி 2 கைப்பிடியோட 4 பக்கத்துலேயும் இந்த மாதிரி கட்டி விட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க. இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த பேஸ்கெட் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்குது, இதையும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.